தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்திய ஒன்றியத்தின் வம்சாவளியினர் தென்னாப்பிரிக்காவில் தொடர்ந்து வாழ்ந்திட ஒவ்வொருவரும் 3 பவுன் தலைவரி கட்ட வேண்டும். இந்திய வம்சாவளியினருக்கு வாக்குரிமை கிடையாது. வெள்ளையனின் அனுமதி பெறாமல் நாட்டின் பிற பகுதிகளுக்கு செல்லக்கூடாது. புகைவண்டியில் வெள்ளையரோடு பயணம் செய்யக்கூடாது என்ற கொடூரமான சட்டங்களுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் நடந்த போராட்டமே காந்தியடிகளை உலகறியச் செய்தது. காந்தி நடத்திய அந்த போராட்டத்தில் காந்திக்கு பக்கத்துணையாக இருந்த பாரிஸ்டர் ஜோசப் ராயப்பன் என்ற தமிழ் கிறித்தவரை உலகுக்கு தெரியுமா? காந்தியின் உதவியாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் தொண்டு செய்த தமிழ் கிறித்தவர் வின்சென்ட் லாசரஸை உலகுக்கு தெரியுமா? மகாத்மா காந்தியடிகளுடன் முன்னணியில் நின்று போராட்ட களம் கண்டு வெள்ளை துப்பாக்கியின் உயிர் பசிக்கு இரையாகி போன தமிழ் கிறித்தவரான சூசையை உலகுக்கு தெரியுமா? கிறித்தவர்களின் தியாகங்கள் மறைக்கப்படுகின்றனவா? செயல்பட தவறிவிட்டோமா கிறித்தவர்கள்? அரசியல் களத்தில் அணிவகுக்காமல் இயேசுவே என்று ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்து விட்டோமா? சிந்திப்போம். நமதுரிமை நமக்கே என்று தோள் தட்டுவோம்.